அவர்கள் செய்யும் பாவச் செயல்களால் அவர்களுக்கு ஏற்படும் துன்பம் கிரகங்களின் ஆதிக்கத்தினால் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. மற்றொரு சாரார் பகவானுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சதா சர்வ காலமும் அவனையே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய கர்மத்தின் பலன்கள் பகவானாலேயே கொடுக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரஜை தவறு செய்தால் அரசன் அவனை தண்டிக்கிறான். அந்த தண்டனையின் நோக்கம் அவன் திருந்த வேண்டும் என்று இருந்தாலும் காவலர்கள் முன் அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் போது தண்டிக்கப்பட்டவன் மிகவும் துன்புறுகிறான். அந்த தண்டனையில் கருணை இருக்காது. அதே ஒரு தாய் தன் குழந்தையை தண்டித்தால் அதில் கருணையும் குடிகொண்டிருக்கும். அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அது திருந்த வேண்டும் என்ற பாசமும் இருக்கும். அவள் அந்த குழந்தையை அடிக்கும் பொழுது கூட அதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்வாளே தவிர அதற்கு வலி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாள். அபக்தர்களுக்கு கிரகங்கள் மூலமாக அவர்கள் கர்மத்திற்குண்டான தண்டனை கிடைக்கும். ஆனால் பக்தர்களுக்கோ பெருமாளே அதன் பலன்களை அளிப்பார். இன்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதும் அதுவே. வரதன் என்ன நினைக்கிறான் என்றால், என்னுடைய பக்தன் எந்த காலத்திலும் தோற்றுவிடக்கூடாது, மேலும் சுத்திகரிக்க வேண்டும் என்றெண்ணி இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறான். இதன் மூலம் உங்கள் கீர்த்தியை மேம்படுத்துகிறார். ஆகையால் தாங்கள் வருந்த வேண்டியதில்லை என்பதுதான் அடியேனின் கருத்து. ராமானுஜா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் ஒவ்வொரு க்ஷணமும் அடியேன் வரதனை பார்க்காமல் படும் வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படியோ 4 நாட்கள் கழிந்து விட்டன. மீதமுள்ள 3.5 நாட்களை கழிக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ராமானுஜா. முடியவில்லை ராமானுஜா, அடியேனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை பெரிய நம்பிகளே. அப்படி என்றால் மலராண்டான் ஆச்சாரியரிடம் இதை பற்றி தெரிவித்திருக்க மாட்டான் என்கிறீர்களா? எனக்கென்னவோ அப்படித்தான் தோன்றுகிறது. அவனிடம் ஒரு காரியத்தை சொன்னோமானால் ஒரு முறைக்கு 2 முறை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அச்சோ, கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் திரும்ப திரும்ப சொல்லிதான் அனுப்பினேன் அந்த மலராண்டானிடம். மாடசாமி ஊரில் இல்லை, இந்த வாரம் மடத்தில் நெல் குத்த வருவதற்கில்லை, வேறு யாரையாவது வைத்து பார்த்துக்கொள், ஆச்சாரியரிடமும் தெரிவித்துவிடு என்றேனே. அடியேனின் கணிப்பு அவன் ஆச்சாரியரிடம் தெரிவித்திருக்க வாய்ப்பே இல்லை. மலராண்டான் தளிகை காரியங்களில் இறங்கிவிட்டால் உலகமே மறந்துவிடும் அவனுக்கு. நீர் சொல்லியிருந்த விஷயத்தை அவன் ஆச்சாரியரிடம் தெரிவித்திருந்தால் இந்நேரம் அடியேனிடம் வேறு ஏற்பாட்டை செய்யச் சொல்லியிருப்பாரே. என்ன ஏற்பாடு, என்ன செய்ய வேண்டும்? அடியேன் ஒன்றுமில்லை. மலராண்டானிடம் ஒரு தகவலைச் சொல்லி தங்களிடம் தகவல் சொல்லச் சொல்லி இருக்கிறார் தெய்வவாரி. மடத்து மராமத்து சிப்பந்தி மாடசாமி இவ்வாரம் இங்கு வருவதற்கில்லையாம். அந்த தகவல் தங்களுக்கு தெரிவித்தாகிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். இதோ இப்போது நீங்கள் தெரிவித்து விட்டீர்கள். நானும் காதில் வாங்கி போட்டுக்கொண்டேன். அது போதுமல்லவா? பார்த்தீர்களா? அப்படி என்றால் அவன் நம் ஆச்சாரியரிடம் இது பற்றி தெரிவிக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது. சரி சரி, அத்தோடு விட்டுவிடு தெய்வவாரி. அவன் சுபாவம் தெரிந்ததுதானே. மறதி ஆண்டானே என்று கூட வேடிக்கையாக அவனை அழைத்து விட்டேன். அப்போது கூட பாவம் ஆச்சாரியன் ஆசையோடு நம்மை அழைக்கிறார், அந்த பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நினைக்கிறானோ என்னவோ. பக்தர்கள் பலவிதம், அதில் இந்த மலராண்டான் ஒரு விதம். ஆனால் ஆசிரமத்தின் விசுவாசி, நன்கு வயிற்றுக்கு வஞ்சகமில்லாமல் உட்கொள்பவன்தான். மடத்திலும் சற்று அதீத உரிமை எடுத்துக் கொள்பவன். இருப்பினும் பாருங்கள், இந்த ஊருக்குள்ளேயே அவனுடைய மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அனைவருமே இருக்கிறார்கள். இங்கு போல் அங்கும் நன்கு போஜனம் செய்து தன் கிரகத்திலும் அவன் காலம் தள்ளலாம்தான். ஆனால்
தனக்கு ஆச்சாரியன் சம்பந்தம் வேண்டும் என்று இங்கேயே கிடக்கிறான். கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறான். அவ்விதத்தில் அவனை பாராட்டத்தான் வேண்டும். சுவாமி, தாசன் அடியேன். வா வாம்மா, நீயும் உள்ளே வா. சிறந்த வைஷ்ணவ தம்பதிகளாய் திகழ்வீர்களாக. எழுந்திருங்கள். என்ன அரையரே, உன்னை சிறிது நாட்களாக அடியேன் காணவில்லையே. கோயிலிலும் இல்லை என்று தெய்வவாரி சொன்னான். ஒன்றுமில்லை, அடியேனுடைய தாயாரை தேடிச் சென்று இருந்தேன் சுவாமி. தாங்கள் பார்க்க மறுத்த காரணத்தை அன்றே தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அடியேன் என் கடமையை, தர்மத்தை செய்ய வேண்டியதுதானே முறை. அதனால் அவரை தேடி அலைந்து எப்படியோ திருக்கோஷ்டியூரில் அடியேன் கண்டுகொண்டேன். என்ன சொல்கிறீர் அரையரே? தங்கள் தாயாரை கண்டுபிடித்து விட்டீர்களா? மிகவும் சந்தோஷம். ஆம் நம்பிகளே, அடியனின் மனசங்கடத்தை வெளிப்படுத்தி திருக்கோஷ்டி நம்பிகளிடம் சற்று உரையாடிவிட்டு சௌமிய நாராயண பெருமாளையும் தரிசித்துவிட்டு வரலாம் என்று அம்புஜத்தோடு அங்கு சென்றிருந்தேன். சென்ற இடத்தில் தெய்வாதீனமாக அடியனுடைய தாயாரை திருக்கோஷ்டி நம்பி சுவாமிகளின் அகத்தில் நான் கண்டேன். ஓ, ஒரே விஷயம். அடியேனுடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு விதத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறதா? அந்த அரங்கன் இதன் மூலம் என்ன லீலை புரிய நினைக்கிறான் என்பதுதான் புரியவில்லை. அடியேனை பகவான் சோதித்துப் பார்க்கிறான். நீ என்னவோ சாம்ராஜ்யத்தை விட்டுவிட்டாய், அரச போகங்களையும் துறந்து விட்டாய். திடீரென்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ எப்படி தர்மத்தை கைக்கொள்கிறாய் பார்க்கலாம் என்று அடியேனிடம் சவால் விடுகிறான் போலிருக்கிறது. பல நேரங்களில் பல சோதனைகள் நேராமல் காக்கவும் செய்கிறான். அந்த பகவான் சுதந்திரன். அவனை யார் கேள்வி கேட்க முடியும்? இருப்பினும் சோதனை என்று வந்துவிட்டால் அடியேனுடைய ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் திருப்பாதங்களை மனதார இறுக்கி பிடித்துக் கொண்டு விடுவேன். மலை போல் வரும் இடரிகளையும் பனி போல் விலகிடச் செய்யும் சக்தி ஆச்சாரியரின் பாதுகைக்கு உண்டே. எனவே அடியேனுக்கு ஒரு பயமும் இல்லை. அந்த தைரியத்தில் என் தர்மத்தை பிறளாமல் கைகொண்டு வருகிறேன். பகவானே சோதனையை கொடுக்கும்போது ஆச்சாரியரின் திருப்பாதங்களே எமக்கு தஞ்சம். சுவாமி, அதேபோல் அடியேனும் தங்கள் திருப்பாதங்களில் அஞ்சலி செய்து கேட்டுக்கொள்கிறேன். அடியேன் சொல்வதை சற்று செவிசாய்த்து அருள வேண்டும். அடியேனுடைய அன்னையை சந்தித்த வேளையில் அவர் மிகவும் உடல் பலகீனப்பட்டிருந்தார். ஆனால் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அடியேனிடம் முன்வைத்தார். தம்பிகள் பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியையும் ஆச்சாரியரின் மடத்திலேயே தஞ்சமடைந்திருக்க கோருகிறார். ஆச்சாரியர் தங்களின் திருவுள்ளம் அறிய விரும்புகிறேன் சுவாமி. அது முடியாத காரியம் அரையரே. அதற்கு ஒருபொழுதும் அடியேன் அனுமதிக்க மாட்டேன். ஏற்கனவே நீ மடத்தில் சேர வந்த சமயத்திலேயே உன்னை இங்கு வைத்துக் கொள்ளாததற்கு போதிய விளக்கங்களை உனக்கு சொல்லிவிட்டேன். இந்த குரு பரம்பரைக்கு அடியேனால் ஒரு இழுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னையே கோயில் கைங்கரியத்தில் ஈடுபடச் சொன்னேன். இந்நிலையில் எந்த தைரியத்தில் நீ இப்போது இந்த கோரிக்கையை என் முன் வைக்கிறாய் என்பதே எனக்கு புரியவில்லை. சுவாமி, நிச்சயம் தங்கள் உள்ள குறிப்பையும் தாங்கள் கொண்ட இத்தர்மத்தில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை அடியேனும் இங்கு உள்ளவர்களும், ஏன் அனைத்து தரப்பு மக்களும் நன்கு அறிவார்கள். சுவாமி, ஓர் சரணடைந்த சிஷ்யனுக்கு கருணை மிகுந்த ஆச்சாரியர் எப்படி அனுகிரகிப்பாரோ அதேபோல் அடியேனை ஆட்கொண்டு அருள வேண்டும்.
தகுந்த ஆலோசனையை அளிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, தாங்கள் காட்டிய சம்பிரதாயத்தில் நிலைத்து நின்று அவ்வழியிலேயே பிசகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்களுக்கு ஓர் ஆன்மீக தந்தையாய் தங்களிடம் மன்றாடி கேட்கிறோம். தர்மத்திற்கு விரோதம் இல்லாமல் ஓர் வழியை தாங்கள் அனுகிரகிக்க வேண்டும். அம்மாவின் வயோதிகத்தை கருத்தில் கொண்டு அவரை என்னிடமே வைத்து போகிக்கவும் அடியேன் தயாராகவே இருக்கிறேன். ஆனால் அதற்கு அவரும் மறுத்துவிட்டார். அது நடைமுறை சாத்தியமா என்று இப்போது குழப்பமாகவும் இருக்கிறது சுவாமி. உன் தாயார் உன்னுடன் இங்கு ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதென்பது சம்பிரதாயத்திற்கு உகந்ததல்ல. அடியேனுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். என்ன செய்வது? சில விஷயங்கள் கடினமாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தம்மோடே ஒட்டி இருக்கும் ஒரு அங்கத்தில் ஒரு பகுதியை ரண சிகிச்சையால் அப்புறப்படுத்தினாலோ அல்லது தீயினால் சுட்டு துன்புறுத்தினாலோதான் வியாதி சொஸ்தமாகி உயிரோடு இருக்கலாம் என்று வைத்தியர் சொல்லும்போது உடன்படுகிறோம் இல்லையா? அப்படித்தான் சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் கடினமான சோதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே உன்னுடைய தாயார் ஸ்ரீரங்கத்தில் இல்லாமல் இருப்பதுதான் உனக்கும் நல்லது, அடியேனுக்கும் நல்லது, நம் சம்பிரதாயத்திற்கும் நல்லது. அப்படியானால் எப்படி செய்தால் உச்சிதமாக இருக்கும் சுவாமி? உங்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் என்ற முறையில் சிஷ்யனின் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் சங்கடத்தை தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு யோசனை சொல்கிறேன். உன் தாயார் இந்த ஸ்ரீரங்க பிரதேசத்திற்கு வெளியில் இருக்கும் தெய்வக்கரசு நம்பியுடன் இருக்க வேண்டியது. தம்பிகளான பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியை உங்களுக்கு பிறந்த குழந்தைகளைப் போல் பாவித்து நீயும் அம்புஜமும் வளர்க்க வேண்டியது. தகுந்த காலத்தில் அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதுதான் அடியேனுடைய மனதிற்கு சரி எனப்படுகிறது. எப்போது தேவையோ அப்போது உன் தாயை தெய்வக்கரசு நம்பியின் அகத்தில் சென்று பார்த்து அவளுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்யலாம். தெய்வக்கரசு நம்பியும் உன் தாயை பற்றிய தகவல்களை உன்னிடம் பரிமாறிக்கொள்ள வசதியாக இருக்கும். நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனையாகவே படுகிறது சுவாமி. இவ்விஷயத்தை அடியேன் சகோதரர்களிடமும் தாயிடமும் பகிர்ந்து ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கிறேன். தங்கள் திருவாயால் அடியோன்களையும் குறிப்பாக என் தாய்க்கும் உங்கள் ஆசிகளை அருள வேண்டும் சுவாமி. ஆச்சாரியன் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அடியேனை கொண்டாடுகிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் ஆசிகள் உண்டு. அவ்வகையில் சிஷ்யனின் தாய் என்ற முறையில் உன் தாயாருக்கும் அடியேனின் ஆசிகள் உண்டு. வரத்தை அள்ளித்தரும் வரதராஜ பெருமாளே, மனதை வசப்படுத்தும் மதன மோகனா, பக்தர்களின் பயத்தை போக்கும் பக்த வத்சலா, இப்படி உன் புகழையும் குணத்தையும் வர்ணித்துக் கொண்டே போகலாம். பக்தர்கள் படும் வேதனையை ஒரு தாயாக இருந்து துடைக்கும் தயாபரா, ஊரில் உள்ளவர்களால் ஒரு பிரச்சனை என்றால் உன்னிடம் வந்து முறையிடலாம். ஆனால் இன்று உன்னாலேயே ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு துயரம் என்றால் அடியேன் யாரிடம் சென்று முறையிட முடியும்? பௌதீக கண்களால் உன்னை பார்க்கும் ஒரு சராசரி மனிதனுக்கே உன் திருவுருவ அழகை பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டுமே. மீண்டும் மீண்டும் உன் திருவுருவ தரிசனத்தை பாட வேண்டும் என்று மனம் நாடுமே. அப்படி இருக்கும்போது உனக்காகவே பிறந்து உனக்காகவே வாழ்ந்து உன் திருநாமத்தையே ஸ்மரித்து உன் சேவையிலேயே உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையும் அர்ப்பணித்து நீயின்றி மற்றொரு தெய்வமில்லை என்று வாழ்ந்து வரும் ஒரு புனிதருக்கு, உயர்ந்த சிரேஷ்டருக்கு, பாகவதோத்தமருக்கு அடியேனின் மானசீக ஆசான்
திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு நீ இப்படி ஒரு துயரத்தை கொடுக்கலாமா? உலகிற்கே உதாரணமாக, சம்பிரதாயத்திற்கே சான்றாக, வைணவ சித்தாந்தத்திற்கே சிரோன்மணியாக தான் பாடும் பாசுரங்கள் மூலம் பாகுபாடின்றி அனைவரின் பாவத்தையும் போக்கும் அந்த பரந்த உள்ளத்தை பிரிவு என்ற தாங்க முடியாத துயரத்தை கொடுத்து இப்படி வாட்டி வதைக்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா? பலருக்காக பல நேரங்களில் பலவிதமான சுமைகளை உன்முன் கொண்டு வந்து இறக்கி பரிகாரமற்ற பாவத்தையும் பக்குவமாக உன்னிடம் எடுத்துரைத்து அவர் தன் கருணையால் உன் மனதிலும் கருணையை உண்டாக்கி உன் திருவாயாலேயே பலருக்கு விமோசனம் பெற்றுத் தந்து அவர்கள் மகிழ்வதைக் கண்டு தம்மகம் மகிழ்ந்தவர் அல்லவா திருக்கச்சி நம்பி சுவாமிகள்? அவர் மனம் நொந்து வாடுவதை அடியேனால் எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ மட்டும் என்ன, நம்பி சுவாமிகளை பார்க்காமல் வாடித்தானே இருக்கிறாய்? கோடி சூரிய ஒளி பிரகாசத்தை கொண்டு திகழும் உன் திருமுகம் சில நாட்களாய் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பார்க்காமல் சூரியனை மேகம் மூடியிருப்பது போல் பிரகாசம் குன்றித்தானே காணப்படுகிறாய். சுவாமி, நீங்கள் பாசுரம் பாடும் பொழுது வரதன் மீது கொண்டுள்ள பக்தியில் மூழ்கி உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை அடியேன் பார்த்திருக்கிறேன். 22 ராத்திரி நல்லா கண்ணு முழிச்சு இன்னைக்கு இந்த லைட்டுங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சனால தாங்க உலகம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குது.